Hello friends, welcome to Meera Mind Voice. Day 8 in Big Boss House, Monday. மார்னிங் யாருமே எழுந்திருக்கல. இவங்களுக்கெல்லாம் அலாம் கொடுத்து எழுந்த உடனே அவங்க எழுந்திருக்கலேன்னு சொல்லிட்டு எப்படி எழுப்பலான்னு கனி இவங்கெல்லாமா ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதை மாதிரி போய் எல்லோரும் எந்திருங்க எந்திருங்க எந்திருங்கன்னு கத்துறாங்க. எஃப்ஜே ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டொம் டொம் டொம்னு அடிக்கிறாரு. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எந்திருக்கிறதா இல்லை. அப்படியே எழுந்துன்றதுக்கு அப்புறமாவும் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நம்ம உள்ளேயே இருப்போம், வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி அங்கேயே உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்காங்க. இவங்க வெளியில் பார்த்தாங்க, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பழைய கஞ்சி இருக்குது, நம்ம அடுப்பு மூட்டக்கூடாது, ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே. பழைய கஞ்சியில் கலந்து போட்டு எல்லாருமா சாப்பிட்றாங்க. இதை கொண்டு போய் அவங்களுக்கு எழுத்தாப்பில் காமிச்சிட்டு சாப்பிடுவோம், அவங்களுக்கும் பசிக்கும்னா வெளில வந்துடுவாங்க இல்லை அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் கஞ்சி சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு இப்போ எதுவும் தேவையில்லைன்னு இருக்காங்க. அப்படியே உப்பு டப்பா மொத்தத்தையும் எடுத்து கஞ்சியில் கொட்டி இந்த கஞ்சியை எப்படி சாப்பிட்றாங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப உப்பை தான் கொட்டுறாங்க. ஓகே, ஒரு கோவத்தில் ஒரு உணர்ச்சி வேகத்தில் பண்ணினா கூட அது செய்கிறது தப்பு இல்லையா? ஃபைன், அதை கொட்டி அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு நடுப்புற அரோரா, அதுக்கப்புறமா வியானா அண்ட் சுபிக்ஷா 3 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஜக்கூசியில் தண்ணி வருது, வா குளிக்கலாம் அப்படின்னு போய் குளிக்க போகிறாங்க. இதை நம்ம இவர் இருக்கார்ல வினோத், அவர் ஒரு டிஷர்ட்டை வச்சுட்டு அவங்க குளிக்கிறத மறைக்கிறாராம், நின்று மறைச்சிட்ருக்காரு. நம்ம திவாகர் போய் பீப் ஷோ பார்க்குற மாதிரி கண்ணாடியில் கையை வச்சு இப்படி பார்க்குறாரு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இதெல்லாம் எவ்வளோ அநாகரிகமான செயல். இதில் நம்ம எஃப்ஜே போய் 2-3 வார்த்தை விட்டுடுறாரு. அது தேவையில்லாத வார்த்தை. லைவில் 1 ஹவரில் காமிக்காமல் மறைச்சிட்டாங்க. அதுக்காக வியன்னா பின்னாடி நீ இப்படியெல்லாம் சொன்னது தப்பு, எங்கள் வீட்டில் எவ்வளோ கட்டுப்பாடு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி ஒரு ஃபன்னில் ஜோக்கில் நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்க, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சமாதானமாக எடுத்து இதை இந்த எபிசோட் மொத்தத்தையுமே அவங்க பேசினதையும் சரி, அதுக்கப்புறம் 2 பேரும் ஆர்கியூ பண்ணதையும் சரி, எல்லாத்தையுமே பிக் பாஸ் 1 ஹவரில் க்ளீனாக கட் பண்ணிட்டார். நல்லது தான், அது தேவையில்லை. ஆனால் அவர் பேசியது ரொம்ப தவறான வார்த்தை. அங்கேருந்து அரோரா எல்லாருக்கும் இது பண்ணுறாங்க, கிஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நடுப்புற கிளாஸ் இருக்குது. திவாகர் எனக்குன்னொன்னே கொடுத்தோடனே எனக்கு அவர் முத்தம் கொடுத்துட்டாங்கன்னுட்டு. ஒரு சீசன் முன்னாடி 7வது சீசன் நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு வெளியில் எல்லாரும் எவ்வளோ ரகலை பண்ணாங்க, எப்படி போச்சு அதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசனில் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக எல்லாருமே கடந்து போயிடுறாங்க. இதுக்கு வாரமே சரி விஜய் சேதுபதி ஏதாவது கேட்பார், பிக் பாஸும் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா யாருமே எதுவுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது சாப்பாட்டை இவர் என்ன பண்ணினார், எல்லோரும் வச்சுட்டு இவங்க அப்படி கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி எல்லாமே ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்க. கமருதீன் கடகடன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போய்டுறாரு. சரி, அதை எடுத்துகிட்டு போகிறதையும் ஃபுல்லாக வெளியில் கொட்டி சிந்தி வாரி எடுத்துகிட்டு போக அதில் இருக்கிற உப்பால் அவங்களால சாப்பிட முடியல. அதுக்குள்ளே வெளியில் ரம்யா மயக்கம் அடித்து விழுந்துட்டாங்க. ரம்யாவும் ஒரு இந்த இவங்க தான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்டு தான். ஆனால் அத்தனை பேரும் வெளியில் வரல. ஐயோ, அந்த பொண்ணு மயங்கி வீழ்ந்துருச்சே, என்ன ஆச்சுன்னுட்டு. அது என்னதுனால அப்படிங்கிற ரீசனை பிக் பாஸ் சொல்லலை. ஆனால் அவங்கள இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிடுறாங்க. உடனே எல்லோரும் கடகடன்னு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது வெளியில் வந்துடுறாங்க. மார்னிங் சாங்கு. அடுத்தது 11 மணிக்கு வீட்டு தலைவருக்கு டைல் வருது. அந்த டெய்லை கொண்டு போய் அவர் அதுக்கான இடத்துல ஒட்டி வைக்கலாம். இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பு, அந்த இதில் அவங்க டெய்ல் அனுப்புகிறாங்க. டெய்ல் கேப்டன் கொண்டு போய் அவரோட ரூமில் ஒட்டி வைக்கிறாரு. அடுத்தது 11:40க்கு நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குக்கு முன்னாடி எல்லாரையும் உட்காத்தி வச்சு தலை இப்போ தன்னிச்சையாக முடிவெடுத்து
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆளை வேலை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுப்புற வந்து உட்காந்து அரோராவும் கமருதீனும் காதில் பேசுகிறாங்க, யாரை நாமினேட் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க நினச்சிட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சோன்னா இது நாமினேஷனுக்காக அப்படின்னுட்டு. பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, முதல்ல தலை செய்ய வேண்டிய வேலை காதில் பேசக்கூடாது, கையில் எழுதி காமிக்கக்கூடாது, மைக்கில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரி சொன்ன உடனே தேங்க்யூ அப்படிங்கிறாரு. உங்களுக்காவது நான் சாரி சொல்லணும்னு தோணுதே அப்படின்னு தலையை வந்து பாராட்டுறாரு. உடனே யாராரும் ஐயோ அதுவும் நான் சொன்னேன், அதுவும் வாய்க்குள்ளே சொன்னீங்களான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. தன்னிச்சையாக முடிவெடுங்கன்னொன்னா அவர் என்ன பண்ணுறாரு, வெசல் வாஷிங்கில் பிரவீன்ராஜ், கெமி அண்ட் அப்சராவை போடுறாங்க. குக்கிங் டீமில் சபரி, எஃப்ஜே அண்டு திவாகரை போடுறாங்க. உடனே சபரியும் எஃப்ஜேயும் பதறி போய் ஐயோ வேணாம் அவர் எனக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் செஞ்சது ஆக்சுவலாக அது நல்லது. நம்ம பார்வதியும் திவாகரையும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அது. ஆனால் இவங்க கொஞ்சம் ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணவே கலையை போட்டாங்க. கலை அந்த குரூப்லேருந்து இப்போதைக்கு வெளியில் வந்து மற்றவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அடுத்தது ஹவுஸ் கிளீனிங்க்கு பாரு, திவாகர் அண்ட் கனி. பாருவையும் திவாகரையும் பிரிங்கடான்னா ஹவுஸ் கிளீனிங்கில் 2 பேரையும் சேர்த்து போட்டார். பாத்ரூம் கிளீனிங்க்கு விக்ரம் அண்டு ஆதிரை. அடுத்தது பிக் பாஸ் சொல்கிறாரு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் நீங்களே 2 பேரை உங்கள் ஹவுஸ் கிளீனிங்க்கு தேர்ந்தெடுங்க அப்படின்னோடனே அவங்க வந்து கலை அண்டு விக்ரமை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே கலை நல்லா வேலை செய்வார், கடகடன் எல்லாத்தையும் முடிச்சிடுவார். விக்ரம் வந்து லைட்டாக ஒரு கன்னிங்னஸ் இருக்குது, அவர் வந்து எங்களை எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டே வேலை செய்வார், அவர்கிட்டேருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்ன உடனே பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸு உட்காருங்க அப்படின்ட்டாரு. அடுத்தது கேப்டன் சொல்கிறாரு, அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையை நீங்கள் மட்டுமே பண்ணணும், மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி, கேப்டன் சொல்கிறதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது தான். அடுத்தது 1:40க்கு நடிகண்டா அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ். 2 டீம்லேருந்தும் 3 பேர் செலக்ட் பண்ணி ஒரு சீன் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போட்டு காமிப்பாங்க. அதில் வர்ற டயலாகை ஒரு போர்ஷனை இவங்க இங்கே வந்து நடித்து காமிக்கணும். அதில் வந்து பிக் 2 வீட்லேருந்தும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஜட்ஜாக வைக்கணும். இதுக்கும் நிறைய சர்ச்சை போச்சு. 1 hourல கட் பண்ணிட்டாங்க. திவாகரும் பார்வதியும் அவ்வளோ பேசுகிறாங்க, அவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ ஃபுல்லாக 24 hours பார்க்குறவங்களுக்கு அவங்க 2 பேரையும் இம்மீடியட்டாக ஏதாவது பண்ணி அந்த வீட்டிலேருந்து தூக்கி வெளியில் போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுங்க, கண்டென்ட் கொடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இரிட்டேட் பண்ணிங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியல. உங்களால் மிச்சம் இருக்கிற 16 பேராலையும் எந்த விஷயத்துலையும் ஈடுபட முடியல, பண்ண முடியல. எல்லாத்துலேயும் கண்டென்ட் கொடுக்குறேன்னு பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதில் வந்து ஜட்ஜஸாக நம்ம வியானாவும் எஃப்ஜேயும் இருக்காங்க. நடிக்கிறதுக்கு சபரி, பிரவீன்ராஜ் அண்டு விக்ரம் வந்து நார்மல் ஹவுஸ்லேருந்தும் பிபி ஹவுஸ்லேருந்தும், கம்ருதீன், சுபிக்ஷா அண்ட் வினோத் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்தும் போகிறாங்க. என்னென்னா இந்த காத்து வாக்கில் 2 காதல் படம் வந்தது இல்லையா, அதில் இருக்கிற ஒரு சீனை போட்டு அவங்க இவர் பேசுகிறது, யார் நம்ம விஜய் சேதுபதி சார் பேசுகிற அந்த டைலாக், 2 பேரையும் லவ் பண்ணுறேங்க, அந்த சீனை போட்டு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சபரி வராரு, அதில் விஜய் சேதுபதி பேசுகிற பார்ட்டை மட்டும் மியூட் பண்ணுறாங்க. அவர் மைம் பண்ணணும். தன்னுடைய சொந்த வசனங்களெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு சபரி. ஆனால் அவருக்கு ஏன் தெரில 3.5 தான் பாயிண்ட் கொடுக்குறாங்க. உடனே பக்கத்துலேயே உட்காந்துட்டு பாரு என்ன பண்ணுறாங்க, நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தான் நியாயமாக பாயிண்ட் போடுறாங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் ஒழுங்காக ஜட்ஜிங் பண்ணணும், நடுப்புற கமெண்ட் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க எஃப்ஜேயும் வியனாவும். நீங்கள் அப்போ வேறு இடத்துல போய் உட்காருங்க, இது பிக் பாஸ் வீடு, நான் எங்கே வேணாலும் உட்காருவேன், எப்படி வேணாலும் உட்காருவேன். நடிக்க வர்றவங்க நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களை ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் இப்படி உட்காருங்கன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் இவங்க உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து நான் எங்கே வேணாலும் உட்காருவேன், நீ எழுந்து போய்க்கோ அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அடாவடியா. அந்த நேரத்தில் பிரவீன்ராஜ் நடிக்கிறதுக்கு வராரு. இவங்க பண்ண ரகலைனால் அவருக்கு வந்து நர்வஸ் ஆகிடுது. ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திடீர்னு சீன் போட்டிருக்காங்க, அந்த டைலாகை அந்த ஒரு தடவை கேட்டதை வச்சு டைலாகை மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்து நடிக்கணுங்கும்போது இட் வில் பி ஸோ டிஸ்டர்பிங். எப்படியோ அவர் பண்ணி முடிக்கிறாரு.
பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப தன்மையாக தான் சொல்கிறாரு. நாங்கள் வந்து அதை இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழந்தையாட்டம் சந்தோஷமாக ஓடி வந்தேன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டு எனக்கு எல்லாமே போயிடுச்சு. இன்னொன்று உனக்கு நடிக்க தெரில, நீ அதை ஒத்துக்கோன்னு திவாகர் அவரை போட்டு எகிற மோஸ்ட் அனாயிங். ரொம்ப சைல்டிஷாக, ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது இவங்களுடைய வேலைகள் எல்லாம். இதை பிக்பாஸ் பார்க்கவே மாட்டாரா? எதுவுமே பண்ண மாட்டாரா? கண்டென்ட்டுங்கிறது வேறு, இரிட்டேஷனுங்கிறது வேறு. இப்படியே போச்சுன்னா சேனலை பார்க்குறதையே, இந்த ஷோவை பார்க்குறதையே இன்னும் பல பேர் நிறுத்திடுவாங்க. அடுத்தது விக்ரம் வந்து ப்ளே பண்ணுறாரு. விக்ரம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி அவருடைய ஸ்டைலில். அவருக்கு 4 பாயிண்ட் கொடுத்தாங்க 2 பேருமே. கம்ருதீன் வந்தார், செம சொதப்பல், பாதி டயலாக் மறந்துட்டார், அவரால் ப்ராம்ப்டிங் இல்லாமல் பண்ண முடியல. அடுத்தது எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்த போது பிக்பாஸ் ஹவுஸ் வந்து 17 சம்திங் புள்ளிகள். இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து 7 புள்ளிகள். இட்ஸ் ஆப்வியஸ். ஆமாம், 2லேருந்து 3 பேர் தான் நடிச்சிருக்காங்க. பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து போனவங்க எல்லாருமே கொஞ்சம் வெட்டரன்ஸ். இன்னும் பிரவீன்ராஜ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போய் ஏறி இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணதுனால ஸ்வாப்பு நிச்சயம். பிக்பாஸ் வீட்டிலேருந்து 3 பேர் உள்ளே வரலாம். ஏன்னா பிரவீன் காந்தி சார் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸில் இருந்தார், வெளில போயிட்டார். ஸோ பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து 3 பேர் உள்ளே வரணும். சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்லேருந்து 2 பேர் வெளியில் போகணும். சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 நிமிஷத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. கம்ருதீன் அண்ட் அரோரா வந்து நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அரை மணி நேரம் ஆஸ் யூஷுவல் பிரச்சனை நடக்கிறது. நம்ம திவாகரும் பாருவும் நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறோன்ட்டாங்க. 2 பேரையும் ஏன் சேர்த்து அனுப்பிச்சிங்க எகெயின் தெரியல. 3வது ஆள் யாருங்கிறதுக்கு ஓட்டிங் அது இதுன்னு போட்டு கடைசியில் ஆதிரையை தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. 3 பேரும் இந்த ஹவுஸுக்கு, 2 பேர் இந்த ஹவுஸுக்கு ஸ்வாப் ஆயிட்டாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ப்ரீமியமாக வச்சுப்பீங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சொல்லுங்கள், அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆதிரை சொன்னாங்க, நல்ல ஃபன்னாக இன்னும் நிறைய டாஸ்க் பண்ணலாம், நாங்கள் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் இது பண்ணினா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. பார்வதி சொன்னாங்க, வேலை வாங்குவது மட்டும் பவர் இல்லை, நாங்கள் அப்படியே தன்மையாக கனிவாக எல்லா வேலையும் செய்ய வைப்போம், எஸ்டி ஹவுஸ்மேட்ஸ்னால் ப்ரீமியம் அப்படின்னாங்க. திவாகர் வந்து டாஸ்கிலெல்லாம் வந்து இது பண்ணல, நான் இவங்க எல்லாரையும் வின் பண்ண வைப்பேன், நான் வந்து ஒரு ஆள் கூட நியாயம் இல்லை இந்த பிக்பாஸ் ஹவுஸில், ஒரே பாலிட்டிக்ஸ், அவர் எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, ஒரு ஆளும் நியாயம் இல்லை ஒரே பாலிட்டிக்ஸ், ஒரு ஆளும் நியாயம் இல்லை ஒரே பாலிட்டிக்ஸ்ன்னுட்டு. அடுத்தது நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. சீரியஸாக இதில் 3 பேர் அந்த வீட்டிலேருந்து இதுக்கு நாமினேஷனுக்கு கிடையாது அப்படிங்கும்போது பயங்கர சண்டை நடக்குது. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, வெளியில் போனவங்களும் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் போனாங்க. திவாகரும் பாருவும் கேட்பாங்க, அவங்க 2 பேருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏடா கூடமாக வினோத் வந்து லூசுத்தனமாக போடுறேன்னு சொல்லிட்டு திவாகருக்கும் ஆதிரைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை அவருக்கு வந்து வியனாக்கு கொடுக்க இஷ்டம் இல்லையா தெரியாது. கடைசியில் வினோத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன வாரமே அவர் எனக்கு வேண்டாம், நான் இந்த வாரம் இது பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால வினோத்துக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வியன்னாவும் எனக்கு வேணும்னு கேட்டாங்க, ஆதிரியும் கேட்டாங்க. 1 மணி நேரம் சண்டை போட்டிருக்காங்கங்க. இதுக்கு திவாகர் விட்டவே முடியாது, நான் தரவே மாட்டேன்னு சண்டை போட்டு கடைசியில் எக்ஸாம்ட் ஆனது வந்து வியான், ஆதிரை அண்டு வினோத். ஆஸ் யூஷுவல் துஷார் வந்து கேப்டன்கிறதுனால அவரையும் நாமினேட் பண்ண முடியாது. இதில் மேஜராக நாமினேட் ஆனது பாரு. பாருவுக்கு சொன்ன ரீசன்ஸ் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அவங்க ஸ்போர்ட்டிவாக இல்லை. கம்ருதீன் வந்து நிறைய வார்த்தையை விடுறார், பாரு வந்து ஓவர் நாய்ஸியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம்க்கு வந்து கம்ருதீன் அண்டு பாருவை போட்டுட்டு பாருவுக்கு மேடை நாகரீகமே இல்லை அண்டு இது பண்ணுறாங்க. அப்சரா வந்து சொன்னாங்க, பாரு வந்து இது பண்ணலை, கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டிவாக இல்லை. திவாகரும் பாருவும் சேர்ந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒன்று நல்லா அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்களுடைய காரணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்க்க முடியலையே அப்படின்னு அப்சராவை வந்து பிக்பாஸ் லைட்டாக இன்பியே தட்டி கொடுத்தாரு. அவங்க லைட்டாக புரிஞ்சுட்டாங்க அதை.
அடுத்தது வியன்னா வந்து பாரு ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்க, அரோரா சேஃபாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கலையரசனே வந்து திவாகரை நாமினேட் பண்ணார். ஏன்னா எவ்ரிதிங் ஃபார் கேமரா அண்டு கண்டென்ட்டு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து எதுவுமே இதுவாகாது, ரிலாக்ஸ் டே அப்படின்னோடனே ஐயோ அப்போ நான் காலம்புலேருந்து பண்ண கண்டென்ட் எல்லாம் வேஸ்ட்டா. அதே மாதிரி இன்னைக்கு காலம்புற அவர் போட்ட சட்டைக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, சட்டையை மாற்றணுன்னு ஐயோ அந்த இதில் வச்சு நான் நடித்ததெல்லாம் வேஸ்ட்டா. இவங்க ஆக்சுவலாக சொல்லவே சொல்கிறாங்க, திவாகர் அண்ட் பார்வதி ஒன்று உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்க, யார் யார் என்ன தப்பு பண்ணாங்க, இவங்களை யார் யார் அட்டாக் பண்ணாங்க, அல்லது கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹவுஸ்மேட்ஸே சொல்கிறாங்க. அடுத்தது திவாகருக்கு வந்து எஃப்ஜே சொன்னது வந்து புரியாமல் பேசுகிறார், மாறிட்டார்னு நினச்சோம் ஆனால் மாறலை. அரோரா சொல்கிறாங்க திவாகருக்கு தனி ஐடென்டிட்டியே இல்லை, எல்லா சமயத்துலேயுமே பாருவோட ஷேடோவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ருதீன் வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி கண்டென்ட் தேடுறாரு, இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது, வீட்டில் இப்படி ஒருத்தர் இருப்பது வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை, அதுதான் உண்மை. அது ஆக்சுவலாக கம்ருதீன் இந்த இடத்துல தெளிவாக பேசியிருக்காரு. அடுத்தது கனி வந்து கம்ருதீன் அண்டு பாரு ஏன்னா எல்லாத்துலேயுமே தவறாக பண்ணுறாங்கன்னுட்டு இப்படியே பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே ஆதிரை வந்தோடனே சொன்னாங்க பாரு அண்டு கம்ருதீன் சொல்லிட்டு இது பண்ணோடனே உங்களுக்கு எதுக்காக நான் மாஸ்க் போட சொன்னேன் அப்படின்னு புரியுதா இப்போ அப்படின்னு கேட்டார் பிக் பாஸ். பிகாஸ் இந்த நாமினேஷனில் அவங்க பேர் வரவே இல்லை. அது அந்த பொண்ணு புரியாது, ஏன்னா அவங்க பேர் வரலங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் மாஸ்க் போட்டதுனால அவங்களுடைய முக பாவனைகள் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் டக்குன்னு காமிச்சு கொடுத்துறது இல்லை. அவங்க மூஞ்சி முன்னாடி இருந்ததுன்னா இது ஆதிரைங்கிறது எல்லாருக்கும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது, அந்த பொண்ணு நிறைய பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அவங்கள ஓரங்கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க பேச்சுலேயும் ஒரு கண்ட்ரோல் வரும், இந்த நிறைய அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படியும் அவங்க வந்து இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுறாங்க. எனக்கு இதனால தான் மனசு வருத்தமாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே இவங்க வெளில போய் பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இனிமேல் வந்து எதை நீங்கள் தேர்வு செய்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய முழு பொறுப்பு, அதை நீங்கள் ஏற்றுக்கணும், அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை நீங்கள் கழட்டிடலாம், மனம் தளராதீங்க, இதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க, தொடர்ந்து விளையாடுங்க, நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் எந்த இடத்துல தவறு பண்ணீங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த மாஸ்க்குங்கிற மாதிரி பேசி அவங்கள வெளில அனுப்பிச்சிட்டாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டாங்க. அடுத்தது பிரவீன்ராஜ் போனார். இவங்க 2 பேருக்கும் இது வேணாங்கிறதுக்காக தான் கடைசியாக கூப்பிட்ருக்கார் போல் இருக்கு பிக் பாஸ். பிரவீன்ராஜை வந்து இனிமேல் நீங்கள் இந்த யூனிஃபார்ம் போட வேண்டாம், ரூல்ஸ் ஃபாலோ செய்யணும் அப்படிங்கிறதுல நான் சொன்னதை நீங்கள் இது பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் போட்டுட்ருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு உடனே இந்த வார்த்தையை உங்ககிட்டேருந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக அவர் எழுந்து வெளில வந்துட்டார். இந்த தடவை இந்த நாமினேஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தே டுக் தேர் ஓன் டைம். ஏன்னா இதில் அப்சரா, கெமி, சபரி, ரம்யா வாங்கியிருக்கிறது ஒரு ஓட்டு. நார்மல் இதில் ஒரு ஓட்டு வாங்கினவங்க உள்ளே வர மாட்டாங்க. ஆனால் பாரு 14 ஓட்டு, திவாகர் 8, அரோரா 3, கமருதீன் 5, எஃப்ஜே 2. இந்த 5 பேர்லேருந்து ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்கன்னா பிக் பாஸுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால் இதில் இருக்கிற மற்றவங்கள்லேருந்தும் யாராவது ஒருத்தர் போகணும். அப்சரா இன்னும் வெளில தெரிலங்கிறதுனால ஷீ கேன் பி ஸ்பேர்டு. அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வருது? ஒரு ஓட்டு இருக்கிறவங்களையும் கொண்டு வந்தால் தான் அது முடியும். அவங்க ஒருத்தங்களை மட்டும் கொண்டு வந்தால் போகாது, எல்லாரையும் போடணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் பாரு, திவாகர், அரோரா, கமருதீன், எஃப்ஜே இவங்களுக்கு எல்லாம் 14, 8, 3, 5, 2ன்னுட்டு ரம்யா, சபரி, கெமி, அப்சரா ஒரு ஓட்டு. இதை மூவர் அணி வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரம்யா, சபரி உள்ளே வந்ததெல்லாம் வேறு லெவல், கெமி, ரம்யா, சபரி 3 பேர் உள்ளே வந்ததுக்கு நம்ம எடுத்த எஃபர்ட்டு தான் காரணம். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு பாரு, இந்த தடவை தான் ஓட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைங்க, இது பிக் பாஸ் விளையாடின விளையாட்டுங்க. ஸோ கனி வரல உள்ள, கனியை அடுத்த தடவை உள்ளே கொண்டு வரணும். அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கும். இப்படியெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பிக் பாஸ் சபை கலையலாம்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க வெளியில். சதிகார கும்பல் உட்காந்து நாமினேஷன் வரணும்னு இதுக்கு நடுப்புற
பார்வதி வேணும்ன்ட்டே நான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஆள், நான் எங்கே வேணாலும் உட்காருவேன், கிச்சனில் உட்காந்து ஒரு அலம்பல் பண்ணேன். அதனால் ஒரு கப்பு உடஞ்சுதா இல்லை வேறு யாராவது தட்டி உடஞ்சுதான்னு தெரியல. அதை கொண்டு வந்து பிரவீன்ராஜும் எஃப்ஜேயும் காமிச்சிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நான் சாப்பிட மாட்டேன், பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு அவங்க உள்ளுக்குள்ளே போய் ஒரு ரகலை பண்ணேன். இன்னமும் பிக் பாஸ் வீடு 24/7 பயங்கர கலவரத்தோடு தான் இருக்குது. அந்த கலவரங்கள் என்ன, அது எப்படி முடிஞ்சுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.